ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன விலாக் பார்க்கலாம். விலாக் பார்க்குறதுக்கு முன்னாடி பால் பாயசத்தோடு இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்டி சூப்பர் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து சந்தியா. ஸோ அவங்க சேனல் போய் பாருங்கள், ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அவங்க வந்து சிவானிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தா அந்த பொண்ணு, ஒரு ட்ராயிங் வரைஞ்சி தர சொல்லி ட்ராயிங் வரைஞ்சி காட்டணும் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லாக்டவுனில் குவாரண்டைன் ஹாலிடேஸோடைய சேலஞ்சாக இதை வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி இந்த ட்ராயிங் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துருந்தா. ஸோ அந்த பொண்ணு வந்து கொடுத்த இந்த சேலஞ்சு சிவானி என்னை பால் பாயசம் செய்ய சொல்லி அனுப்பிட்டு அவளே செஞ்சு முடிச்சிட்டா. ஸோ அவங்க டேடி வீட்டில் இருந்தனால அவங்க டேடியோடைய மொபைல் எடுத்து ஷூட் பண்ணி அவளே செஞ்சு காட்டியிருக்கா. எந்த ஹெல்ப்புமே எனக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் ஸ்கேல் கூட நான் அவளுக்கு எடுத்து கொடுக்க முடியல. அவங்க வந்து ஸ்கேல் பென்சில் இருந்தால் போதுன்னு க்ளூ கொடுத்தனால அவளே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டா. சரி, ஓகே, இன்றைக்கி பால் பாயசம் செஞ்சுட்டு சிவானியோட சேட்டை குறும்புகள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, பால் வந்து நான் 2 டம்ளர் 300 ml அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுருந்தது. ஸோ முதல் நாள் நைட்டு ஊற வச்ச ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா அமுத்தணும் அப்படின்னா கையில் இந்த அளவுக்கு நசுக்கப்படணும். இந்த அளவுக்கு ஊறியிருந்தால் தான் பாயசத்துக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை தான் நான் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துருந்தேன் இல்லையா, இதை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் வரைக்கும் ரவை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரவை நம்ம சேர்க்கும் போது இந்த பாயசம் சாப்பிடும்போது லைட்டாக நமக்கு கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த ரவை சேர்க்குறோம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், கலந்து விட்டுட்டே இருங்க. உள்ள ஜவ்வரிசி வந்து ஓரளவுக்கு ஒரு 90% நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்ல சேமியாக்கெலாம் செய்வோம்ல, நம்ம உப்புமா செய்வோம்ல சேமியா, அந்த சேமியா தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸ்பெஷலாக வந்து வெர்மிசெல்லி அந்த பாயசத்துக்குன்னு வர சேமியா நான் இன்றைக்கி எடுக்க கிடையாது. நார்மலான அந்த அணில் சேமியா. 2 ஏலக்காவை வந்து தட்டிட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இது ஜவ்வரிசி வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த சேமியா வந்து நம்ம உள்ளே சேர்த்துற போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இந்த சேமியா வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் அல்ல லோ ஃப்ளேமில் கூட வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாயசம் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக நீங்கள் லைட்டாக வந்து கலர் பவுடர் எல்லோ கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இது கூட வந்து சுகர் சேர்த்துக்கணும். முக்கியமான விஷயம், சுகர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், ரொம்ப திகட்டாத மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக மில்க் மெய்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா கூட கலர் சேர்க்க தேவை கிடையாது. ப்ரௌன் சுகர் வெல்லம் அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். சிவானி வந்து ஒயிட் சுகர் சேர்த்து கேட்டிருந்தா. ஸோ அதனால் ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதை இறக்க போகிறப்ப கொஞ்சமாக நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கேஷ்யூ நட்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துட்டு இறக்கிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லாக்டவுன் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சுக்கலாம். இந்த சாஃப்ரான் இந்த குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் கலருக்காக லைட்டாக மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பண்ணாது. பாதாம் மில்க் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கலர் வந்து சேர்க்குறோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, சிவானியோட சேட்டைகள் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிவானி வந்து சாண்டி சூப்பர் சமையல் அவங்க கொடுத்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சிட்ருக்கா. ஸோ அதுதான் வந்து நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்கேல் பென்சில் இருந்தால் போதும்னா. ஸ்கேல் வந்து தொலைவி பார்த்துருக்கா, வீட்டில் எங்கேயுமே கிடைக்கலன்ட்டு சீப் எடுத்து வச்சு அவளாக வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகே, எல்லாம் வரைஞ்சி முடிச்சு இங்கே பாருங்கள் நான் வரைஞ்சிட்டேன்னு சொல்லி காட்டினா. பட் ஆனால் அவங்க கொடுத்த டயக்ராமுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் மாதிரி இருக்கும். டயக்ராம் வேறு மாதிரி இருக்குது, சிவானி வரைஞ்சது வேறு மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஆக்சுவலி வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவை அவள் பார்த்துருந்தானா கூட அவள் பார்த்து வரைஞ்சிருந்தா கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவளே ஸ்கேல் பென்சில்னா எப்படின்னு பார்ப்போம் ட்ரை பண்ணியிருக்கா. ட்ரை பண்ண விதத்தில் இப்படி தான் வந்திருக்கு. ஓகே, சந்தியா சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிவானியோட டயக்ராம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாண்டி சூப்பர் சமையலோடைய சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட சேனல் போய் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூனிக்காக போடுவாங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரியான வீடியோஸ் இல்லாமல் ரொம்பவே புதுசான வீடியோஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஓகே, நீங்கள் அவங்களோட சேனல் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு குட்டி மியூசிக்கோட நீங்கள் பார்த்துட்டே வாங்க.
ஆக்சுவலி வந்து சந்தியா கொடுத்த டயக்ராம் வந்து இதுதான். பட் சிவானி வரைஞ்ச டயக்ராம் அப்படியே பாருங்கள். அதை பார்த்துட்டு இப்படி தான் வரைஞ்சிருந்தா சிவானி. ஓகே, அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவள் வரைஞ்சிருக்கா. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட்கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே சாண்டி சூப்பர் சமையல் சந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டாக அவங்களுக்கும் கொடுங்க, நம்ம கவிஷ் கிட்கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye. Thank you. Thank you very much for watching this video. So bye. Thank you.